ஆகார் அழுதாள், போயிருந்து அழுறா. அதை நான் இந்த ஜெபத்தோடு கொண்டு வர விரும்புகிறேன். அவள் அனுபவிக்கிற என்ன துக்கம், அவளுடைய துக்கம் என்பது அவளுக்கு இல்லாததை குறித்த துக்கம் இல்ல, அவள் பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு அவளால முடியவில்லையேங்கிற துக்கம். என் பிள்ளைக்கு என்னால நினைச்ச இடத்துல சீட்டு வாங்கி கொடுக்க முடியவில்லையே, இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லையே. பெற்றோர் அனுபவிக்கிற வேதனைகள்ல பெரிய வேதனை அது. ஆனா அந்த துக்கம் அவளுடைய முடிவாகாமல் போன காரணம், அவ அந்த இடத்துல போய் உட்கார்ந்திருந்து அழுறா. யார்கிட்ட அழுதுறப்பா? சில வருடங்களுக்கு முன்பதாக வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த போது கர்த்தர் வந்து சந்தித்தாரே, இவதான் ஆண்டவருக்கு பேர் வைக்கலாம். ஆபிரகாம் கூட இன்னும் ஆண்டவருக்கு பேர் வைக்கல. ஆபிரகாம் எப்போ ஆண்டவருக்கு பேர் வச்சாரு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவருக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஆகார் வச்சார், நீர் என்னை காண்கிற தேவன். போயிருந்து அவளுக்கு ஜெபிக்கலன்னு தெரியாது. நமக்கு கரெக்டா ஜெபிக்க தெரியலன்னாலும் யார்கிட்ட ஜெபிக்கிறோங்கிற அறிவு இருந்தா போதும். அவருக்கு கேட்க தெரியும். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை ஒரு தாயை பார்க்கும்போது, ஒரு தகப்பனை பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு தெரியும் எதுக்கு பார்க்குது. ஹல்லேலூயா. ஏன் பார்க்குது? ஒரு குழந்தை அழுதுன்னா, பிறந்த குழந்தை அழுதுனாலே தாய் அந்த குழந்தைய எடுத்துட்டு ரூமுக்குள்ள போயிடுவாங்க. எதுக்கு? ஃபீட் பண்றதுக்கு இல்ல. இல்ல அந்த குழந்தை சொல்லுமா, எனக்கு நாளை ஃபீஸ் கட்டணும், எனக்கு கொஞ்ச நேரம் கார்ட்டூன் பார்க்கணும், ஏதாச்சும் ஒண்ணும் இல்லை. அது அழுதுனாலே தெரியும். நம்முடைய நிலைமை அவருக்கு தெரியும். வேதனை முடிவாக வேண்டுமா, வேதனைக்கு முடிவு வேண்டுமா? இன்னைக்கு இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். துக்கம் உன் முடிவாகாத படிக்கும், துக்கத்துக்கு முடிவு உண்டாக்கும் படிக்கும் ஜோமனு. யாரிடத்துல ஜோமனோ? அவன் ஒரு அரண்மனையில் இருக்கிறான், ராஜாவின் இடத்துல அல்ல, ராஜாதி ராஜாவின் இடத்துல பரலோக தேவனை நோக்கி பார்க்கிறான். துக்கம் இன்னைக்கு நீங்க சந்திக்கிற துக்கம், எழுதுறவங்க இப்படி எழுதிருங்க. என்ன துக்கம், எந்த காரியத்தில் நீங்க வேதனை அனுபவிக்கிறீங்களோ அதானங்க துக்கம். சீஷர்களை உலகம் பகிக்குது, ஏன்னா இயேசுவோடு இருந்ததுனால. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க துக்கப்படுறீங்க, ஆனாலும் உங்கள் துக்கம் இப்ப ஜெபம் பண்ணு, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கெத்செமனே கூட்டிட்டு போறாரு. எதுக்கு? 1 மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, இந்த துக்கத்துல ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்து துக்கத்துல ஜெபம் பண்ணார், சற்று அப்புறம் போய் பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். வேதனையில ஜெபம் பண்ணு. வேதனை உன் முடிவாகாது இருக்க, வேதனைக்கு முடிவு உண்டாக கண்டிப்பா சபையே ஜெபிப்பதை தவிர வேறு வழி இல்லை.